மெஜாரிட்டியை நோக்கி நகரும் தாவேக, பரபரப்பாக நகரும் அரசியல் களம். தூய ஆட்சியா, குதிரை பேரமா, கொந்தளிக்கும் எதிர்கட்சிகள். தவறில்லை என ஆளும் கட்சி விளக்கம். சட்டப்பேரவையில் 108 இடங்களை மட்டுமே பெற்ற தாவேக இன்று ஆளுங்கட்சியாக இருக்கிறது. விஜய் முதலமைச்சர் ஆகிவிட்டார். திமுக கூட்டணியிலிருந்து கட்சிகளை வாங்கியதுடன் அதிமுகவில் எஸ்பி வேலுமணி தரப்பு ஓடி வந்து ஆதரவு கரம் நீட்டியது. ஆனால் அவர்களுக்கு அமைச்சர் பதவி தராமல் எம்எல்ஏக்களை தாவேக உருவி வருகிறது. உருவப்படும் எம்எல்ஏக்களை தாவேக எம்எல்ஏக்களாக மாற்றும் வேலையும் நடைபெறுகிறது. இந்த ஆட்சி 6 மாதம் வரை நீடிக்காது என எதிர்க்கட்சிகள் பேசி வருகின்றனர். அமைச்சர் பதவி கொடுக்காததால் எஸ்பி வேலுமணி தரப்பும் கடும் கோபத்தில் உள்ளது. இந்நிலையை சரி செய்ய வேண்டுமென்றால் கூட்டணி ஆட்சியை நம்பியிருக்க முடியாது என கருதும் தாவேக மெஜாரிட்டியை நோக்கி கட்சி நகர்த்த முடிவு செய்துள்ளது. இதுவரை 4 எம்எல்ஏக்கள் அதிமுகவில் இருந்து விலகி உள்ளனர். 3 பேர் தாவேகவில் சேர்ந்துவிட்ட நிலையில் மீதி உள்ள ஒருவரும் தாவேகவில் இணைவார்கள் என கூறப்படுகிறது. எனவே விஜய் ராஜினாமா செய்த திருச்சி கிழக்கையும் சேர்த்து 5 இடங்களுக்கு இடைத்தேர்தல் நடைபெற வேண்டும். அப்படி நடைபெற்றால் ஒட்டுமொத்த 5 இடங்களையும் கைப்பற்றி விடலாம் என தாவேக உறுதியாக உள்ளது. மேஜிக் நம்பரை எட்டும் நடவடிக்கையில் அதிமுகவிலிருந்து மேலும் சில எம்எல்ஏக்களை உருவி அவர்களையும் இடைத்தேர்தலில் நிற்க வைக்கவும் திட்டம் தீட்டப்பட்டு வருகிறதாம். இது குதிரை பேரம் என எதிர்க்கட்சிகள் கருதும் நிலையில் அதில் ஒன்றும் தவறில்லை என்பதே ஆளும் தரப்பு வாதமாக உள்ளது.